அப்படியே அன்புமணி அண்ணாச்சி வந்தாங்க. அவியிட்ட எஸ்ஐஆரை பத்தி கேட்கும்போது இதுக்கெல்லாம் வேற ஆளுகள் இருக்கு, நீங்க அவியிட்ட போய் கேளுங்க. ஆனா பாருங்க, கடலூர் அந்த ஏரியாவில் நிலக்கரியை அள்ளி அள்ளி எடுக்கல, அதை டெல்டாவா நீங்க ஏன் இது பண்ண மாட்டீங்க? அங்க இருக்கிற ஆளுகளை ஏன் மதிக்க மாட்டீங்க? அது உசுர் இல்லையா அப்படின்னு அநியாயத்துக்கு நிலக்கரியை தோண்டி எடுக்கிற மாதிரி பொங்குறார். திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமா வர விட மாட்டேன். இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி 3வது சுரங்கம் நான் வர விட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? ஏன் அங்க இருக்கிற மக்கள் அப்படியா, இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலயா, இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா, அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே அதெல்லாம். அதுல அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் அவரு அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க? என்ன காரணம்?